ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்கப் போகிறதான தலைப்பு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதாவது களஞ்சியங்கள் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறதான இடம். இப்போ பாருங்கள், நம்ம பேங்க்கில் பணத்தை நகையை என்ன பண்ணுவோம், பத்திரப்படுத்தி வைப்போம். வீட்டில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் பீரோவில் பாதுகாப்பாக வைப்போம் பாருங்கள். அதுபோல தான் களஞ்சியம். இந்த களஞ்சியங்களில் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்புவேன் என்று இந்த நாளில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதாவது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சேர்த்து வைக்கிற இடம்தான் களஞ்சியம் என்று நான் சொன்னேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் களஞ்சியங்களை நிரப்புகிறது என்று நான் சொன்னேன். உலகத்தில் பல களஞ்சியங்கள் உண்டு. அந்த காலத்தில் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி களஞ்சியங்கள், அந்த காலத்தில் தானியங்களை என்ன பண்ணுவாங்க, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பார்கள். தானியங்களை எங்கே வைப்பாங்க, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பாங்க. கவர்மெண்ட் கூட அது போல் ட்ரெஷரி, அதாவது கவர்மெண்ட் கூட என்ன பண்ணும், தங்கள்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், வெள்ளி போன்ற காரியங்களை என்ன பண்ணுவாங்க, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னும் போது, எதுக்கு அதை பாதுகாப்பாக வைக்கிறோம் அப்படின்னா, அது யாரும் எடுத்துக்கக்கூடாது, அது யாரும் திருடக்கூடாது, அது யாரும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறோம். அதுபோல தான் ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதை நாம் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கும் பொழுது அதை திருடும்படி பிசாசானவன் வருவான். உங்கள் ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்கும்படி பிசாசு முயற்சி செய்வான். அப்போ நம்ம களஞ்சியம் எப்படி இருக்கணும், களஞ்சியம் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பு இல்லைன்னா களஞ்சியங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். அப்போ நம்ம களஞ்சியம் எப்படி இருக்குது, நம்ம களஞ்சியம் ஆண்டவர் நிரப்புறாரு, அதை நம்ம தக்க வச்சுக்கிறோமா? ஆண்டவர் உனக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார், அதை தக்க வச்சுக்கிறோமா? ஆண்டவர் உன் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அதை தக்க வச்சுக்கிறோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஐஸ்வர்யத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை பிசாசு அதை கொள்ளையடிச்சிட்டு போகிறானோ? ஏன்னா பிசாசுடைய வேலையே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொள்ளையடிக்கிறதுல தான் இருப்பான். ஏன்னா அதை எடுத்துட்டோம்னா, அந்த ஆசீர்வாதத்தை ஒரு விசுவாச பிள்ளையோடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டோம்னா, அப்போ அவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அவனை தோற்கடிச்சிடலாம். இது போல தான் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த இடத்துல வந்துட்டான் பெலிஸ்தியர், கொள்ளையடிக்கும்படி பெலிஸ்தியர் முயற்சி செய்கிறான். இந்த பெலிஸ்தியன் தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்வான். இந்த பெலிஸ்தியன் என்றால் குடியேறுகிறவன், அதாவது ஒரு நாடோடி, ஜிப்சி என்று சொல்லலாம், ஊர்ந்து வருகிறவன் என்றும் சொல்லலாம். யார் ஊர்ந்து வருவானா, இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பிசாசு தான் ஊர்ந்து வருவான், பாம்பு தான் ஊர்ந்து வரும். பிசாசு ஊர்ந்து வருவான் எதுக்கு? திருடுறதுக்கு. பாருங்கள், இந்த திருடுதல் கொள்ளையிடுதல் இது பிசாசுடைய ஊழியம். ஏன்னா வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. பாருங்கள், இந்த பெலிஸ்தியன் இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்கும்படி ஒரு பெலிஸ்தியன் காத்து கொண்டே இருப்பான், அவங்க வாக்கு தத்தங்களை கொள்ளையடிக்கும்படி. இந்த வருடத்தில் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார், சக்தியின் ஆண்டு, அநேக சக்திகளை நான் கொடுக்க போகிறேன், சக்தியை அனுபவிப்பீர்கள் என்று. இந்த சக்தியை கொள்ளையடிக்கும்படியும் பிசாசு முயற்சி செய்வான். இந்த பெலிஸ்தியன் இப்போ இருக்கிறான் பாருங்கள், பாலஸ்தீன் சொல்லப்பட்டிருக்கே, அவன் தான் பெலிஸ்தியன். பாருங்கள், சிலருக்கு எதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சிலருக்கு தெரியல, கொள்ளையடிக்கப்பட்டதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு ஜப ஜீவியம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, விசுவாச வாழ்க்கை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனை அனுபவம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கும் அனுபவம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, பிரதிஷ்ட வாழ்க்கை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இது தெரியாமையே இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு. அப்போ நம்முடைய களஞ்சியங்கள் எப்படி இருக்குது? நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புறாரு, ஆனால் அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். பெலிஸ்தியனை அலோவ் பண்ணக்கூடாது.
சிலர் உலகபூர்வமான மனிதர்களை பெலிஸ்தர்களை அலோ பண்ணிவிட்டு என்னுடைய களஞ்சியங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய களஞ்சியத்தின் தன்மை என்ன? நம்முடைய களஞ்சியம் எப்படி இருக்குது? நம்ம களஞ்சியத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கா? வாக்குத்தத்தங்கள் இருக்கா? நமக்குள்ள ஜப ஜீவியம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? ஆராதனை அனுபவம் இருக்கா? அபிஷேகம் இருக்கா? கர்த்தருக்கு கொடுக்குற அனுபவம் இருக்கா? பிரதிஷ்டை வாழ்க்கை இருக்கா? இதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமா பெலிஸ்தியன்கிட்ட? உலகபூர்வமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் கொள்ளையடித்து விடுவான். உங்கள் ஜப வாழ்க்கை இல்லைன்னா அதை பெலிஸ்தியன் கொள்ளையடிச்சிருக்கான். ஆராதனை ஜீவியம் இல்லை, வீட்டில் ஆராதனை இல்லைன்னா அதை பெலிஸ்தியன் கொள்ளையடிச்சிருக்கான். ஏதோ ஒரு உலகபூர்வமான காரியங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறீர்கள். இப்போ நம்முடைய களஞ்சியத்தின் தன்மை என்ன? யோவேல் 1:17 வாசிங்க. இதில் போட்டிருக்கு, விதையானது மண் கட்டுகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து போகிறதினால் பண்டகச்சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இழந்து போயின. பாருங்க, தீந்து போன பயிர் என்ன ஆகாது? களஞ்சியங்களில் சேராது. களஞ்சியங்களில் என்ன இருக்கணும்? களஞ்சியத்தில் இருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தக்க வச்சுக்கணும். ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் தக்க வச்சு அனுபவிக்கணும்னா அது களஞ்சியங்களில் சேர்க்கப்படணும். ஏன்னா இந்த ஜபம், விசுவாசம், ஆராதனை, அபிஷேகம், பிரதிஷ்டை, கிருபை, பரிசுத்தம் இதெல்லாம் இழந்து போயிட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இழந்து போனதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சிலருடைய களஞ்சியம் இப்படி இருக்குது, இடிந்து போயிருக்கு. சில களஞ்சியங்களில் இழந்து போயிருக்கிறாங்க. இந்த விசுவாச வாழ்க்கை இழந்து போயிருக்கிறாங்க, கிருபை இழந்து போயிருக்கிறாங்க. தெரியாமையே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கா. அப்போ நம்ம களஞ்சியம் எப்படி இருக்குது? இழந்து போன தன்மையில் இருக்கா? நீதிமொழிகள் 14:4 எருதுகள் இல்லாத, நான் சுருக்கமாக வாசித்து கொண்டிருக்கிறேன், எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கும். எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்குமா? இந்த எருதுகள் எதை காமிக்கிறது? தேவ பலனையும் கிறிஸ்துவுக்குள் பாடுபடுவதையும் காண்பிக்கிறது. தேவ பலன் இல்லாத இடத்துல களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கும். கிறிஸ்துவுக்காக பாடுபடாத இடத்துல களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கும். நம்முடைய களஞ்சியம் எப்படி இருக்குது? இழந்து போயிருக்கிறோமா? வெறுமையாக இருக்கா நம்முடைய களஞ்சியம்? ஆனால் ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நாம் இழந்து போய்விடக்கூடாது, வெறுமையாக்கி விடக்கூடாது. எப்போ வெறுமையாக்குகிறோம்? பெலிஸ்தியனுக்கு இடம் கொடுக்க போது, உலகப்பூர்வமான மனிதனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம களஞ்சியங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கே தெரியாமல் இழந்து போய் கொண்டு இருக்கிறோம், வெறுமையாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் களஞ்சியங்களை நிரப்புவேன்னு சொல்கிறேன். எப்பொழுது கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்புறார்? எப்படி கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்புறார்? வாசிப்போம். முதல் காரியம், நீதிமொழிகள் 8:20 வாசிச்சு பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலக காரியங்களை அல்ல, ஆண்டவராக இயேசுவை சிநேகிக்கும் போது களஞ்சியங்கள் நிரம்பும். என் சிநேகம் இயேசுவோடு இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஷிப் முதலாவது இயேசுவோடு இருக்கணும். என் உயிர் சிநேகிதன் யாருன்னு சொல்ல இயேசு சொல்லணும். நாம் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும். அப்போ நம்ம களஞ்சியங்கள் நிரம்பணும்னா முதலாவது இயேசுவோட ஒரு சரியான ஐக்கியம் இருக்கணும். அதாவது அவர் மேலே ஒரு அன்பு, அவர் தான் என் பிரதான சிநேகிதனாக இருக்கணும். அப்போ களஞ்சியங்கள் நிரம்பும். ரெண்டாவது காரியம் பாருங்கள், நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலாலும் முதல் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எப்போ களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்புதான்? கர்த்தரை கனம் பண்ணும்போது உன் களஞ்சியங்கள் நிரம்பும். நாம் கர்த்தரை பேச்சில் கனம் பண்ணணும், செயல்களில் கனம் பண்ணணும், காணிக்கையில் கனம் பண்ணணும். நம்ம சரியாக கர்த்தருக்கு கொடுக்குறோமா? வேதத்தில் பாருங்கள், லேவி அவன் ஊழியன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இவன் கர்த்தரே அல்ல, தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் அதிகமாக கனம் பண்ணிட்டுருக்கான். இன்றைக்கி நாம் குடும்பத்தை அதிகமாக கனம் பண்ணுறோம் கர்த்தரை விட, பிள்ளைகளை கனம் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தருக்குரிய கனத்தை நம்ம சரியாக செலுத்திட்டு இருக்கோமா? பாருங்கள், 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். 2 காரியம் களஞ்சியங்களில் இருக்கிற காரியங்களை இழக்க பண்ணும். களஞ்சியங்கள் இழந்து போன என்ன? எதனால் இழந்து போச்சு? பயிர்கள் தீர்ந்து போச்சு, அங்கே மக்கி போயிடுச்சு. அங்கே இருக்கிற ஜப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, அபிஷேகம், பிரதிஷ்டை இதெல்லாம் மக்கி போயிடுச்சு. அப்போ களஞ்சியங்கள் இழந்து போகும். 2வது தேவ பலன், கிறிஸ்துவுக்கு பாடுபடாத இருக்கிற காரியங்கள், அப்படி இருக்கும்போது களஞ்சியங்கள் வெறுமையாக போகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, களஞ்சியங்கள் நீ என்னை சிநேகித்து பார், உன் களஞ்சியங்கள் நான் நிரப்பேன். நீ என்னை கனம் பண்ணிப்பார், உன் களஞ்சியங்களை நான் நிரப்பேன். எனக்கு நீ கொடுத்துப்பார், என் ஆலயத்துக்காக நீ கொடுத்துப்பார், என் ஊழியத்திற்காக நீ கொடுத்துப்பார்.
உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும். மூன்றாவது காரியத்தை சொல்கிறேன், களஞ்சியங்கள் எப்படி நிரப்பப்படுகிறது. சங்கீதம் 144 11 12 13 வசனங்களை வாசி பாருங்கள். நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையிலும் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாயும் கையும் சுத்தமாக வச்சுக்கிட்டாவே களஞ்சியங்கள் நிரம்பும். வாயும் கையும் பேச்சில் சுத்தம் இருக்கணும். உலகத்தை குறித்து அதிகமாக பேசுகிறோம், அதை குறைக்கணும். கர்த்தரை குறித்து அதிகமாக பேசும்போது களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும். இயேசுவை குறித்து அதிகமாக பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு அசை போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசுன்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்க, தேவ சித்தத்துக்கென்று செய்யுங்க. இந்த வாய் கையில் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. கையில் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கை உலகப்பூர்வமான காரியங்களுக்கு விரிக்கப்பட்டதாக இருக்குது, கர்த்தருக்கு சுருங்கினதாக இருக்குது. என் கைகள் கர்த்தருக்காக உயர்த்தப்பட்ட கைகளா, இல்லை உலகத்திற்காக கை கொடுக்குற கைகளா? என் கைகள் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா, என் கை உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த 2 காரியத்தை சரி பண்ணிட்டாவே போதும், உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், களஞ்சியங்களில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இதை கொள்ளையடிக்கும்படி பிசாசானவன் வருவான். பிசாசானவன் என்ன பண்ணுறான்? கொள்ளையடிக்கிறான். யார் எங்கே கொள்ளையடிக்கிறான்? மக்கி போன தன்மை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது? எல்லா களஞ்சியங்களும் இழந்து போகிறது. 2வது, தேவ பலன் பாடுகள் இல்லாத இடத்துல களஞ்சியங்கள் வெறுமாய போகுது. ஆனால் கர்த்தர் சொல்ல, என்னை சிநேகிக்கிறவனுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன், என்னை கனம் பண்ணி எனக்கு கொடுக்கிறவனுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். கையை சுத்தமாகவும் வாயை சுத்தமாகவும் வச்சிருக்கிறவன் இந்த கைகளையும் வாயுகளையும் எனக்காக பயன்படுத்துகிறவனுடைய களஞ்சியங்கள் நிரப்புவேன். ஆனால் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? இப்போ நம்ம களஞ்சியம் எப்படி போயிருக்கு? நான் எப்படி இருக்குது? இடிந்து போயிருக்கா? வெறுமையாக இருக்குதா? இல்லை பூர்ணமாக நிரம்பி இருக்குதா? 3 காரியத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இழந்து போயிருக்கிறோமா? வெறுமையாக இருக்கிறதா? பூர்ணமாய் நிரம்பி இருக்கிறதா? இந்த களஞ்சியங்களை பாதுகாக்கணும்னா நமக்கு அபிஷேகம் தேவை. இந்த களஞ்சியங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள அபிஷேகம் தேவை. கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார், எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார். இது எல்லாம் என்னுடைய களஞ்சியமாகிய இருதயத்தில் சேர்த்து வைத்திருக்கிற ஆண்டவர் கொடுக்கிறார். அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தராருன்னா அதை நான் பாதுகாத்துக்கணும். ஆண்டவர் எனக்கு ஆவியில் ஒரு பலனை தராருன்னா நான் பாதுகாத்துக்கணும். எனக்கு ஒரு ஜப ஜீவியத்தை கொடுத்துருக்காருன்னா பாதுகாத்துக்கணும். என்னை ஆராதனை வீரனாக வச்சுருக்காருன்னா அதை நான் பாதுகாத்துக்கணும். என்னை துதிக்கிறவனாக வச்சுருக்காருன்னா பாதுகாக்கணும். என்னை விசாரிப்புக்காரனாக வச்சுருக்காருன்னா அதை நான் பாதுகாத்துக்கணும். அதை இழந்து விடக்கூடாது. அதை இழந்து போகாதபடி இருக்கணும்னா நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. இதை தான் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தோம். என்ன வாசித்தோம்? பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க? களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், களஞ்சியங்கள் கொள்ளையிடுகிறார் தாவீதுக்கு தாவீது பெலிஸ்தியை முறி அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியை முறி அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீதுக்கு கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், நீ போ, நீ ஜெயிச்சிருவ, போ, பெலிஸ்தனை நீ ஜெயிச்சிருவ. அப்போ நம்முடைய களஞ்சியங்களை நாம் பாதுகாக்கணும்னா நம்ம தாவீதை போல் இருக்கணும். தாவீதை போல் இருக்கணும். அப்படின்னா தாவீதுன்ற கேரக்டர் இல்லை. தாவீதுனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் தான் களஞ்சியங்களை பாதுகாக்க முடியும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இப்படி இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட பெலிஸ்தியன் உலக மனிதர்கள், எப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள் உங்கள் களஞ்சியங்களை கொள்ளையடிக்கலாம் என்று வந்தாலும் அதை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் களஞ்சியங்களை குறித்து உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஆண்டவர் நிரப்புகிறார். அதை நாம் இழந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களினாலே உங்கள் வாழ்க்கையை நிரப்பியிருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பியிருக்கிறார். சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், தேவ பலனினால் நிரப்பியிருக்கிறார். அதை இழந்து விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமே களஞ்சியங்களை நிரப்புகிறது. அதனால் களஞ்சியங்களை கொள்ளையடிக்க
பெலிஸ்தியன் திருடன் முயற்சி செய்வான். கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிறார், அதை பாதுகாக்கணும். சிலருக்கு ஜப ஜீவியம், விசுவாச வாழ்க்கை, ஆராதனை அனுபவம், அபிஷேகம், கொடுக்கும் அனுபவம், பிரதிஷ்ட வாழ்க்கை, இது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய களஞ்சியம் எப்படி இருக்கிறது? இடிந்து போயிருக்கிறதா? வெறுமையாக இருக்கிறதா? பூர்ணமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கிறதா? கர்த்தர் உனக்கு கொடுக்கும் களஞ்சியத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவனாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், அவர் கொடுத்த அபிஷேகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவன் களஞ்சியங்களை பாதுகாத்துக் கொள்வான். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறான். என்னுள் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நான் ஆண்டவராக இயேசுவானவருக்கு பிரியமானவன். நான் அவர் இருதயத்திற்கு ஏற்றவன். உங்கள் களஞ்சியங்களை யாராலும் கொள்ளையடிக்க முடியாது. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்புவார். விசுவாசியுங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பட்சத்தில் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். அதுவும் ஊழியம்தான். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.